இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டாக செலக்ட் பண்ணணும், கரெக்டான ஸ்டாக்காக பார்த்து செட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமா, அதெல்லாம் ரொம்ப லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்கே நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல ஃபண்டாக செலக்ட் பண்ணணும், நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டேக்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் அசெட் அலோகேஷன். இப்படி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. ஆனால் நம்ம ரிவர்ஸில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இன்வெஸ்டரோட பிஹேவியர். நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்ம பாட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் வரணும், நிறையா ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு நான் சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணான், என்னோட கலீகோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தூக்கி அதில் போட்டான். அதுக்கப்புறம் இன்னொன்றுலேருந்து தூக்கி இன்னொன்றுல போட்டான். இந்த மாதிரி ஒரு 5-6 வருஷம் அவன் பண்ணிகிட்டே இருந்தான். எண்ட் ஆஃப் த டே அவனோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6-7% தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுன்றது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடையாது. உங்களோட பிஹேவியர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வீடு வாங்க போகிறேன், அது டவுன் பேமெண்ட்டுக்கு நான் சேவ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த மாதிரி மார்க்கெட் சினாரியோலையும் நீங்கள் உங்கள் பணத்தை அதுலேருந்து வெளியே எடுக்க மாட்டீங்க, பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது உங்களோட பிஹேவியர். செகண்ட், அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் வந்தாலே எல்லாரும் நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் பிளாக்லேயோ யூடியூப்லேயோ பரவிட்டுருக்கு. 100 மைனஸ் யுவர் ஏஜ் அப்படின்பாங்க. என்னோட வயசு வந்து 30 வயசு அப்படின்னா 100 மைனஸ் 30, 70% நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ரொம்ப தப்பான அப்ரோச். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒருத்தருக்கு 60 வயசு இருந்தாலும் கூட நல்லா அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுவார். பரவாயில்லப்பா, மார்க்கெட் கீழே விழுந்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தியா நல்ல ஒரு எக்கானமி, அது பாட்டுக்கு வளரப்போகுது, விழுந்தா விழட்டும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. 25-26 வயசு பசங்க, ஐயோ என்ன என்னோட பணம் லாஸ் ஆகிட்டு இருக்கு, எடுங்க வேறு எதுலையாவது போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏஜுக்கும் ரிஸ்க் அப்பிடைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட் கீழே விழும்போது பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்விட்டியில் உங்களோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஆஃப் த அமௌண்ட் வந்து கோல்டுலையோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் கீழே விழுந்தாலும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அக்ரெசிவான இன்வெஸ்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பணத்தை வந்து அக்ரெசிவாக ஒரு 60%, 70%, 80% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி மிச்சத்தை சேஃபான அசெட் கிளாஸ். ஸோ அசெட் அலோகேஷன் அடுத்த ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்மளோட பிஹேவியர், செகண்டு நம்மளோட அசெட் அலோகேஷன், மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்ம இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குது, இப்போ நான் வந்து ஒரு கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். ஆனால் இங்கே ஒரு மித்து ஒன்று இருக்குது. நிறைய பேர் இப்போ யூடியூப்லலாம்யோ இல்லை பிளாக்லையோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாகிடும் அப்படின்றாங்க. ரொம்ப 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 தப்பு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன் ஆஃப் த பேராமீட்டர் தானே தவிர ஒன் அண்ட் ஒன்லி பேராமீட்டர் கிடையாது. இப்போ நான் நிறைய ஃபண்ட்ஸ் நான் சொல்லுவேன், கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்கிற ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தும் நிறைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பேராமீட்டர் ஒன் ஆஃப் த பேராமீட்டராக வச்சுக்கோங்க, ஒன் அண்ட் ஒன்லி பேராமீட்டராக வைக்காதீங்க. நம்பர் 4, இப்போ தான் செக்யூரிட்டி செலெக்ஷனே வருது. அதாவது நான் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம எதை ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோமோ அது 4th ப்ரையாரிட்டி தான். ஓகேவா? இந்த 3 விஷயத்தை நம்ம கடந்து வந்த அப்புறம் தான் 4வது விஷயத்தையும் நம்ம என்னன்றதை யோசிக்கணும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதை உங்கள் மண்டையிலேயே போட்டு தனியாக குறைஞ்சி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அட்வைசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். 5வது தான் டாக்ஸஸ். எங்கே போனாலும் இந்த டாக்ஸ் பாயிண்ட் வருது. தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஹெச்என்ஐயா இல்லை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 5 கோடி 6 கோடி சம்பாதிக்கலை அப்படின்னா டாக்ஸை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கவே தேவையில்லை. ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டாக்ஸ் சேவிங் ப்ராடக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதை நான் வித்துட்டுனா எனக்கு எவ்வளோ டாக்ஸ் வரும், இவ்வளோ டாக்ஸ் வருமே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரையாரிட்டி வெல்த் பில்டிங் தானே தவிர டாக்ஸ் சேவிங் கிடையாது. டாக்ஸ் சேவிங் உங்கள் ப்ரையாரிட்டியாக எப்போ வரணும் அப்படின்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 6 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய இன்கம் வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக டாக்ஸை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்ஸை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எது சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இருக்கோ அதில் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களோட பிஹேவியராக இருக்கணும். செகண்டு, உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் அசெட் அலோகேஷன் பண்ணணும். மூணாவது, அதுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, உங்கள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்றதை பார்க்கணும். நாலாவது, உங்களுக்கு சூட்டபிளான ஃபண்டோ ஸ்டாக்கோ செலக்ட் பண்ணணும். 5வது டாக்ஸஸ். இந்த 5 ஆர்டரில் நீங்கள் யோசிச்சாலே ஓவர் த பீரியட் நீங்கள் ஒரு நல்ல வெல்த்தை பில்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.